வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். வாழ்க்கையில நல்ல செயல்கள செய்யணும். எதுக்காக செய்யணும் தெரியுமா? ஏன்னா, நம்ப செய்ற ஒவ்வொரு நல்ல செயல்லயும் நமக்கு உண்டான அதிர்ஷ்டம் அதுல ஒளிஞ்சிருக்கு. அது நெறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம ஏன் செய்யணும்னு நெனைப்போம். ஆனா, நமக்கு ஒரு நேரம் வரும்போது, அந்த ஒளிஞ்சிருக்கிற நல்ல விஷயங்க உங்கள தேடி தன்னால வந்து சேரும். நீங்க ஒருத்தருக்கு குடுக்குற ரூ. 10 கூட, பாவப்பட்டு குடுக்குற ரூ. 10 கூட, எங்க சுத்தனாலும் திரும்பவும் உங்க கைக்கு வரணும்னு நினைக்கும். அது மாரி நீங்க செய்ற புண்ணியம் ஒண்ணுமே உங்கள தேடிக்கிட்டு இருக்கும். ஆனா அது உடனே கிடைக்காது. நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த நன்மைய திருப்பி செஞ்சுட்டு போகும். இது இந்த பிரபஞ்சத்துடைய செயல். நீ எதெல்லாம் செய்றியோ, அது திரும்ப உனக்கு வரும். ஆனா, அதுக்குண்டான காலமும் வரும். இப்ப நம்ம கதைக்கு போறோம். இந்த கதையில இருக்கிற கருத்து கண்டிப்பா நீங்க கேட்டே ஆகணும். ஒரு பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரன் எப்பவும் கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ள சில சங்கடம் அவனுக்கு இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. பிச்சைக்காரனுக்கு என்ன சங்கடம் இருக்க போகுது? அடுத்த வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு இருக்க போகுது. வேற என்ன இருக்க போகுது? ஆனா அவன் கொஞ்சம் நியாயமான பிச்சைக்காரன். அவன் பிச்சை எடுத்துட்டு இருந்தாலும் சிந்தனை பல வழியில போயிட்டே இருக்கு. அந்த கோவிலுக்கு அன்னைக்கு ஒரு மகான் வந்திருக்காரு. கோவிலுக்கு மகான் வந்தாலே எல்லாரும் ஓடி போய் அவருடைய காலை தொட்டு வணங்க நினைப்பாங்க. ஏன்னா அவர் சேர்த்து வச்சிருக்க புண்ணியத்துல ஒரு துளியாவது நமக்கு கிடைக்காதா? அதை நம்மளே செஞ்சுட்டு அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கலான்றது இவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த மகானை நோக்கி பெரும் படையே ஓடுச்சு. இந்த பிச்சைக்காரனும் அந்த மகானை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தான். திரும்பவும் வெளியில வந்தாரு. வரும்போது சாமி ஒரு கேள்வி அப்படின்னா. இவன் ஆசீர்வாதம் கேட்கல. சாமி ஒரு கேள்வி அப்படின்னா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இங்கதான் உட்காந்து பிச்சை எடுக்கிறேன். என் நிலைமை மாறுமா? இல்ல இப்படிதான் இருக்குமா? அது எப்படி மாறும்? நீ பிச்சைக்கார, கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்து தான் வாழணுன்றது உன்னுடைய தலையில எழுதி வச்சிருக்க விதி. அதை நானோ வேற எவனோ அழிக்க முடியாது. அவ்வளோதான். நீ கடைசி வரைக்கும் இங்கே தான் பிச்சை எடுக்க போற. இப்படியே தான் உன் வாழ்க்கை முடியும். அவன் தான் அறிவாளின்னு ஏற்கனவே சொன்னன. அதனால அவன் கேட்குறான், கடவுள் நினைச்சா கூட என் வாழ்க்கையை மாற்ற முடியாதா? அதை நீ என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிப்பா தெரியும்? போய் கடவுள்கிட்ட கேளு, கடவுளை போய் பாரு. ஏன்னா இவர் தான் கடவுளை பார்த்தவர் இல்லையா? கடவுளை போய் பாரு, உனக்கு உண்டான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேர்ந்துட்டார். இந்த பிச்சைக்காரனுக்கு தட்டை கையில வச்சுட்டு பழைய மாதிரி போய் உட்காந்துட்டான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஆற்றல். நம்ம ஏன் கடவுளை போய் பார்க்க கூடாது? இந்த சன்னியாசிக்கு மாத்திரம்தான் எழுதி வச்சிருக்கா கடவுளை பார்க்கணுன்றது? நம்ம ஏன் முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சான். உடனே அவனுடைய எண்ணம் செயல்படுத்தணும்னு நினைச்சான். கையில வச்சிருக்க அந்த பிச்சை எடுக்கிற தட்டை தூக்கி விசிறி அடிச்சிட்டான். நேரா அங்க இருக்கிற குளக்கரையில போய் குளிச்சான். ஒரு துண்டை எடுத்து தோல்ல போட்டு நடக்க ஆரம்பிச்சான். கால் போன போக்குல கடவுளை தேடிய பயணம் போக ஆரம்பிச்சிட்டான். இரவு ஆயிடுச்சு. பசி அவ்வளோ தொலைவு நடந்து வந்ததுனால அங்க ஒரு இடம் இருந்தது, பெரிய பணக்காரன் வீடு. அந்த வீட்டு திண்ணையில படுத்துட்டான். அந்த கதவு திடீர்னு திறக்கிற சத்தம் கேட்டதுமே கண்ணை திறந்து பார்த்தான். பணக்காரர் தான் வெளில வந்து நிற்கிறாரு. யாருப்பா நீ? உங்ககிட்ட கேட்கல, ஆனா இங்க தங்கிட்ட, தப்பா நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப சோர்வா இருந்தது. அதனால இன்னைக்கு நைட்டு நான் இங்க படுத்துட்டு காலையில தான் போவேன். அப்படியே எனக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும் அப்படின்னு சொன்னான். இந்த 2 வார்த்தையும் அவரை ரொம்ப கவர்ந்தது. அவன் அனுமதி கேட்கல. நான் இங்க தங்கிட்டேன், சோர்வா இருந்ததுன்னு, காலையில கிளம்பி போயிடுவேன். பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டதுமே இவன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அந்த பணக்காரர் முடிவெடுத்து
சரிப்பா அப்படின்னு உள்ள பார்த்து, சாப்பாடு கொண்டு வாம்மா அப்படின்ட்டு உக்காந்தாரு. யாரு தம்பி நீ? நேத்து வரைக்கும் பிச்சைக்காரங்க. நான் இன்னைக்கு வந்து சன்னியாசிய பார்த்தேன். அவர்கிட்ட என் மாற்றத்துக்கு, வாழ்க்கைக்கு ஒரு அறிவுரை கேட்கலான்னு நெனச்சேன். ஆனா, அவரு என்னுடைய வாழ்க்கை மாற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா, நானே கேட்டேன். அப்போ கடவுள் வந்து நெனச்சா முடியுமான்னா, போய் கடவுள்கிட்ட கேளுன்ட்டாரு. அதுக்காக தான் இந்த பயணம். பணக்காரர் ஆச்சரியத்தோட அவன பார்க்குறாரு. "நீ நெனைக்கிறியா கடவுள பார்க்க முடியும்னு?" "ஏன் முடியாது? நான் இதுவரைக்கும் முயற்சி செய்யல. ஆனா, இப்ப முயற்சி செய்றேன். கண்டிப்பா கடவுள பார்ப்பேன்." "தம்பி, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. பொறந்ததுலருந்து அப்பதான் அந்த பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வருது. ரொம்ப பேரழகியா இருக்கா. சாப்பாடு கொண்டு வந்து குடுத்துட்டு பேசாம உள்ள போயிடுது. அதுவும் அவங்க அப்பா கிட்ட குடுத்துட்டு உள்ள போயிடுச்சு. இவன் அத திரும்பி கூட பார்க்கல. எனக்கு ஒரு பெண் குழந்தைப்பா. பொறந்ததுலருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. தவம் இருந்து பெத்த குழந்தை. ஆனா என்ன, எனக்கு போகாத கோயில் இல்ல, பண்ணாத தான தர்மம் இல்ல. ஆனா என் குழந்தை பேசல. நீ கடவுள பார்த்தா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்றியா? சொல்லுங்க ஐயா என்ன பண்ணணும்? இல்ல கடவுள பார்த்தீன்னா, என் குழந்தை எப்ப பேசும்? அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் எனக்கு போதும். அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா கேட்கிறேன் ஐயா. அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு கிளம்பிட்டான். இவன் போற வழியில ஒரு பெரிய மலை. அந்த மலைய தாண்டி அந்த பக்கம்தான் கடவுள நோக்கி போகணும் அப்படின்னு இவன் மனசு சொல்லுது. ஆனா அந்த மலைய கடந்து போகறதுக்கு வாய்ப்பே இல்ல. திடீர்னு அவன் முன்னாடி ஒரு மந்திரவாதி வராரு. நான் வந்து கடவுள பார்க்க போறேன். அதனால எனக்கு எப்படி போகணும்னு தெரியல. மந்திரவாதி அவ்வளோதான். என் கையில ஒரு மந்திரக்கோல் இருக்கு. இத வச்சு இந்த மலைய நகர்த்துறேன். நீ அந்த பக்கம் போ. கவலைப்படாத. கடவுள பார்க்கும்போது எனக்கு நீ ஒரு உதவி மாத்திரம் செஞ்சா போதும். கிட்டத்தட்ட 500, 1000 வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமான வாழ்க்கை தான். ஆனா வந்து என்னால இதுக்கப்புறம் வாழறது முடியல. அதனால எப்ப என்னுடைய இறப்பு அப்படின்றத மாத்திரம் கேட்டு வந்து சொல்லு. அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்றார். இந்த பையனும் சரி கேட்டு வந்து சொல்றேன். ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு அந்த மலைக்கு அந்த பக்கம் போயிட்டான். அங்க போனா ஒரு பெரிய ஆறு. இந்த ஆத்த கடக்கணும்னா எப்படி கடக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது அங்க ஒரு ஆமை வந்து மெதுவா நடந்து வருது. எதுக்காக இங்க நிக்கிற அப்படின்னு கேக்குது. இல்ல, நான் கடவுளை பார்க்க போகணும். அதுக்கு அந்த பக்கமா தான் நீ போகணும். எனக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஆமை, உன் நன்றி வேணாம் எனக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு வேணும். நீ கடவுளை பார்க்க தானே போற. அப்ப வந்து எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும். நான் கிட்டத்தட்ட இந்த முதுகுல சுமையோட 500 வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஆனா எனக்கும் லேசா பறக்கணும் போல, சுமை இல்லாம வாழணும் போல ஆசை இருக்கு. அந்த ஆசை ஈடேறுமா? அது நடக்குமா? அப்படின்னு இந்த இளைஞன் கிட்ட கேட்டுது. நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை காமிச்ச வழியில போய் கொஞ்சம் தொலைவு போனவன் கடவுள் இருக்கிற இடத்த கடைசியில நெருங்கிட்டான். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? அவன் நேரா கடவுள் இருக்கிற இடம் போயிட்டான். அங்க ஒருத்தர் ரெடியா நின்னுட்டு இருக்காரு. யார் இந்த மலை மேல கால வைக்கிறது அப்படின்னு. ஐயா, நான் கடவுளை பார்க்க வந்திருக்கேன். உனக்கு ஏற்கனவே இங்க வந்து பழக்கம் இருக்கா? இல்லைங்க, இப்பதான் முதல் முயற்சியா வந்திருக்கேன். அப்ப உட்காரு. சரி, கடவுளுக்கு ஏகப்பட்ட விலை இருக்கு. நீ கேட்கறதெல்லாம் உடனுக்குடனே செய்ய மாட்டாரு. அதனால நீ என்ன பண்ணு, என்ன கேட்கணுன்றது 3 கேள்விதான். 1 ஹவர் உட்காந்து அவர்கிட்ட பேசக்கூடாது.
ஏன்னா அவருடைய வேலை கெடும். 3 கேள்வி. எதை கேட்கறதுன்னு யோசிச்சு வச்சுக்கோ. அந்த 3 கேள்விக்கு மேல ஒரு கேள்விக்கும் இறைவன் பதில் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் அவரு உள்ள போயிடுவாரு. திரும்பி அவர பார்க்கணும்னா, நீ பல வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படின்னு சொன்னதுமே, இந்த இளைஞன் யோசிக்க ஆரம்பிச்சான். முதல்ல வந்து இந்த இடத்துல கடவுள் வரல. அவன நிதானமா யோசிக்கிறான். அந்த முதல்ல வந்த பணக்காரர பத்தி யோசிக்கிறான். ஒரு வாழ்க்கையில தேவை செல்வம். அது அவர்கிட்ட இருக்கு. அடுத்தது குழந்தை செல்வம். அதுவும் இருக்கு. ஆனா பேசாம இருக்குதுன்னும்போது, அந்த பெத்த வயிறு எப்படி எரியும்? தனக்கு தவமிருந்து பெத்த குழந்தைன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப அந்த குழந்தைக்காக எவ்வளோ விரதம் இருந்திருப்பாரு? எப்படியெல்லாம் கனவு கண்டிருப்பாரு? அந்த குழந்தை பொறந்ததுலேருந்து பேசல அப்படின்னும்போது, அது அவருடைய மனச எத்தனை நாள் பாதிச்சிருக்கும்? எத்தனை இரவு தூங்காம கண்ணீர் வடிச்சிருப்பாரு? கண்டிப்பா அந்த குழந்தை பேசணும் அப்படின்ற வார்த்தைய முதல்ல கேட்கணும். அவன் கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். அடுத்தது யோசிச்சான் அந்த மந்திரவாதி. ஏன்னா இவனுடைய கேள்வி 4 கேள்வி. ஏன்னா இவனோட சேர்த்து. அடுத்தது மந்திரவாதி. அவன் 20 வருஷம் 25 வருஷம் வாழறதுக்குள்ளவே நமக்கு சுமைகள் பயங்கரமா கூடிருது. 500 1000 வருஷன்றது வந்து எவ்வளோ பெரிய சுமை பாரம். அவன் வந்து ஒவ்வொரு நாளும் உயிர் எப்போ போவோன்னு காக்கிறது இருக்குதே, அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது தெரியாம வாழறது வந்து ரொம்ப கொடுமை. நமக்கே தெரியும். நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டாலும் ரெடி அப்படின்றது போய், இன்னும் எப்போ வரும்? எப்போ வரும்? என்னுடைய மரணம் எப்போ வரும்னு ஏங்க வைக்கிறது இருக்குது பாருங்க. அதை விட கொடுமை உலகத்துல எதுவும் இல்லை. பாவம். மந்திரவாதின்னு சொல்றான். நம்ம கேட்காமலேயே அந்த மலையை நகர்த்தி நம்மளுக்கு வழி கொடுத்தான். நல்லா இருக்கட்டும். அதெல்லாம் எவ்வளோ துன்பம். 1000 வருஷம் வாழ்ந்தது எத்தனை சிரமத்தை பார்த்துருப்பான், எத்தனை துக்கத்தை பார்த்துருப்பான், எத்தனை போராட்டங்களை பார்த்துருப்பான். அவன் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த 2வது கேள்வியை டிசைட் பண்ணிட்டான். மந்திரவாதிக்கு இறப்பு எப்போ அப்படின்னு. 3வது யோசிச்சான். சாதாரணமா நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு, ஆகாரம் தேடுறதுக்கே வாழ்க்கை பயணத்துல ஒவ்வொரு நாளும் நான் பிச்சை தான் எடுக்கிறேன். தினம் தினம் போய் அந்த தட்டை ஏந்தி பிச்சை எடுத்து வந்து சாப்பிட்றதே எனக்கு வெறுப்படிக்குது வாழ்க்கை. ஆனா அதுலேயும் ஒரு சுமையோட இந்த ஆமை சுத்துத. அதுக்கு எப்போ அந்த சுமை இறங்கும்? சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளால தாங்க முடியல. ஆனா முதுகுலேயே இவ்வளோ பெரிய சுமை இருக்குதுன்னும் போது, இதை கழட்டி வச்சு அது கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருந்தா கூட சந்தோஷம் தானே. அதுவும் வாயில்லா ஜீவன் தானே. அது யார்கிட்ட போய் தன்னுடைய குறைய சொல்லும் அப்படின்னு யோசிச்சு அந்த ஆமையுடைய செயலையும் மனசுல நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். நம்ம விஷயம் ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த 3 பேர் நல்லா இருக்கட்டும். ஏன்னு கேட்டா, பிச்சை எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ வருஷம் செஞ்சோம். இன்னும் கொஞ்சம் வருஷம் செஞ்சுட்டு போறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். பழையபடி பிச்சை எடுத்தே சாப்பிட்டுக்கினா போதும் அப்படின்னு மனசுல நினைக்கிறதுக்குள்ள அந்த கைலாய மேல சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் வராருன்றது தெரியுது. உடனே எந்திரிச்சு நின்னான். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு, இந்த மாதிரி நான் வர்ற வழியில ஒரு பணக்காரரை பார்த்தேன். அவருடைய பெண் குழந்தை பேசாம இருக்கு. அது எப்ப பேசும் அப்படின்னு கேட்டான். கடவுள் சொன்னாரு, அந்த குழந்தைக்கு விருப்பமான மனிதரை எப்போ அது சந்திக்குதோ அதுவே பேசும் அப்படின்ட்டார். சரி சாமி. 2வது கேள்வி வந்து அந்த மந்திரவாதி அவரு எப்போ இறப்பாரு? ரொம்ப வருஷம் வாழறாரு. பாவமா இருக்கு சாமி அப்படின்னதுமே, ஒன்றும் இல்லைப்பா, அவர் கையில வச்சிருக்காரு இல்லையா அந்த மந்திரக்கோள், அதனால தான் அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை தூக்கி வீசி எரிஞ்சிட்டாலே அவருடைய இறப்பு உடனே வந்துடும் அப்படின்னு சொன்னதுமே, சாமி இன்னும் ஒரே ஒரு கேள்விதான், கோச்சுக்காதீங்க.
ஒரு ஆமைய பார்த்தேன், முதுகுல சுமையோட இருக்கு. அதோட எப்ப அந்த சுமை இறங்கும், எப்ப அது பறக்கும் சந்தோஷமா. பறக்கிறது கூட இல்ல. சுமை இல்லாம நடந்தா கூட போதும் சாமி அப்டின்னதுமே, அது ஒண்ணும் இல்லப்பா அந்த சுமைய எடுத்து போட்டாலே போதும் அப்டின்ட்டாரு. வேற எதுவும் இல்லல்ல. ஏன்னா அவருக்கு ஒரு தயக்கம். இவன பத்தி எதுவுமே கேட்கலையே. எல்லாருக்குமே எப்பவுமே சொல்ற விஷயத்த விட, சொல்லாத விஷயத்து மேல தான் ஆர்வம் இருக்கும். அப்ப இந்த கடவுளுக்கும் அதான் இருந்தது. ஆனா அவன், "அவ்வளோதான் சாமி, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு ஒரு வணக்கம் வச்சுட்டு, கிடுகிடுன்னு நடந்து போயிட்டான். கடவுளுக்கு சடன்னா ஆச்சரியமாயிடுச்சு. என்ன மனுஷன் இவன்? இவனுடைய பயணமே எதுக்காக? இவனுடைய வாழ்க்கை மாற்றத்துக்காக. ஆனா அத பத்தி யோசிக்கவே இல்ல. மத்தவங்க நலனுக்காக மாத்திரம் இவன் சிந்திக்கிறான். யாரோ பெத்த குழந்தைக்காக அது வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். யாரோ ஒரு மந்திரவாதி எப்ப இறப்பாரு, அவருடைய கவலைய போக்கணும்னு நினைக்கிறான். அந்த ஆமை, அது உயிருள்ள மனுஷன் கூட கிடையாது. ஆனா அதுக்கு கூட துன்பம் எப்ப நீங்கும்னு கேட்கிறான். இவ்ளோ நல்லவனா? அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டாரு. போனாலும் அவருடைய சிந்தனை இவன பத்தி தான். எவ்வளோ பெரிய அரிய வாய்ப்பு கிடைச்சும், பிறர் துன்பத்துக்காக தன் துன்பத்த பத்தி யோசிக்காம, பயன்படுத்திக்காம, அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சா போதும் சாமின்ட்டு போயிட்டே இருக்கானே. இவன் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரு. இவன் நேரா போனான். அந்த ஆத்தங்கரை கிட்ட போனான். அந்த ஆத்தங்கரை கிட்ட கரெக்ட்டா அந்த ஆமை வந்துருச்சு. "என்னுடைய சுமை எப்போ குறையும்னு கேட்டியா? கேட்டுட்டேன். உன் சுமைய நீயே வீசி எறிஞ்சினா, நீ பறக்க ஆரம்பிக்கலாம்" அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். அவ்வளோதான். அதோட சுமைய வீசி எறிஞ்சதுமே, அந்த சுமையில அதாவது அந்த ஓட்டுல இருந்து தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்தினம் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சிருந்த அந்த பொக்கிஷங்கள், அது கடல்ல தானே வாழுது. அந்த ஆத்துல தானே. அந்த ஆத்துல கிடைச்ச பொக்கிஷம் அத்தனையும் அதுல சேர்த்து வச்சிருந்தது. அது அத்தனையும் இவனுக்கு கிடைச்சது. அடுத்தது அந்த மந்திரவாதிய போய் பார்த்தான். "உன்னுடைய கோல வீசி எறிஞ்சினா, நீ உடனே இறைவன்கிட்ட போகலாம்." அந்த கோலை இவன்கிட்ட குடுத்துட்டான். "வச்சுக்கோ தம்பி. உனக்கு தேவையானப்போ பயன்படுத்து. நீ எங்க போகணுமே, அத கூட்டிட்டு போகும்." அப்படின்னு சொல்லி, "நீ என்ன சொல்றியோ அது கேட்கும்." அப்படின்னு அவன் குடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஆத்மா இறைவனோட போயிடுச்சு. இந்த பணக்காரன் வீட்டுக்கு வரான். வந்து உட்கார்ந்ததுமே அந்த பொண்ணு பார்த்துருச்சு. உள்ள இருந்து வெளியில வந்த அந்த பெண் பார்த்துட்டு, "அட வந்துட்டீங்களா?" அப்படின்னு ஒரு வார்த்தை. பணக்காரருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்பதான் இவன் சொன்னான். அந்த பெண் எப்ப பேசும்னா, அந்த மனசுக்கு பிடிச்சமான ஆள எப்ப சந்திக்குதோ, அப்ப தன்னால வார்த்தை வரும் அப்படின்னதுமே, "நீ என்ன தம்பி கடவுள பார்த்தியா?" "ஆமா, எல்லா விஷயத்தையும்" சொல்றான். சொன்னதுமே அந்த இடத்துல பொய்யே கிடையாது. எல்லா உண்மையும் சொன்னதுமே, அந்த பணக்காரருக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த பையன் மேல ஒரு மரியாதை. இவனுடைய ராசி வந்ததுமே, நம்ப பெண் குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல, "நீயே என்னுடைய மகள திருமணம் பண்ணிக்கோ. உன்ன விட சிறந்த மாப்பிள்ளைய நான் தேர்ந்தெடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அவருடைய செல்வத்தெல்லாம் அந்த பையனுக்கு குடுக்கும்போது, "இல்லங்க, எனக்கு பணம் வேணாங்க. ஏற்கனவே நெறைய பணம் கிடைச்சாச்சு. அந்த ஆமை குடுத்துருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. உங்க பெண்ண கண் கலங்காம நான் பார்த்துப்பேன்." அப்படின்னு இவன் சொல்லிட்டு, அந்த கல்யாணத்த பண்ணிக்கிட்டு, அந்த பெண் கூட அவன் பிச்சை எடுத்த அதே ஊர்ல வசதியோட வாழறான். நம்ப என்ன கருத்து தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள்கிட்ட நமக்காக வேண்டுறத விட, பிறர் நலனுக்காக வேண்டுறது நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது தரும். நாம மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்காம, அடுத்தவனும் நல்லா வாழணும்னு நினைச்சா, பாதி பிரச்சனை இருக்காதுப்பா நாட்டுல. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா, நம்ம மாத்திரம் நல்லா வாழணும்னு நினைக்கிறதுனால தான் அடுத்தவன துன்புறுத்துறோம்.
நம்ம போல அவனும் நல்லா வாழணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா அடுத்தவனை துன்புறுத்த மாட்டோம். அது யாரா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்மனால நிச்சயம் நம்ம நல்லது செய்ய செய்ய நமக்கு நல்லது வரும். ஒரு சந்தோஷத்தை தனியா அனுபவிக்கிறத விட ஒரு கூட்டமா அனுபவிச்சு பாரு. அந்த இடத்துல உனக்கு சந்தோஷம் அதிகமா கிடைக்கும். தனியா போய் நீ எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைச்சாலும் அது உன் வாழ்க்கைக்கு கண்டிப்பா செட் ஆகாது. ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாதான் அந்த சந்தோஷம் அதிகப்படியா இருக்கும். அடுத்தது, இப்ப இந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு ஒரே இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்துன்னு இருந்தா அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருந்திருக்கும். அந்த சன்னியாசி கிட்ட போய் கேட்டான். அந்த சன்னியாசி சொன்ன வார்த்தை என்ன? ஆமா, இங்கே தான் பிச்சை எடுக்கணும், கடைசி வரைக்கும் இப்படி தான் வாழணும். அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அதே தட்டோட அங்க உட்கார்ந்திருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் வாழ்க்கை மாறாது. ஆனா அவன் முடிவு எடுத்துட்டான். இவர் சொல்றத நான் ஏன் கேட்கணும்? ஏன் நம்ம முடியாது? முடியாதுன்ற வார்த்தையே கிடையாது. நீ இன்னைக்கு ஒரு விஷயம் முடியாதுன்னு நினைக்கிறத இன்னொருத்தன் சுலபமா செஞ்சிருப்பான். எதுவுமே நடக்கும் அப்படின்னு நீ ஒரு அடி எடுத்து வச்சின்னா 10 அடிக்கு கடவுள் உனக்கு வழி காட்டுவான். நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்காம நான் நல்ல பெரிய ஆள் ஆகணும். யோசிச்சு பாரேன். உனக்கு மாசம் 1,00,000 ரூபாய் சம்பளம் வேணும் அப்படின்னா உனக்கு அந்த அளவுக்கு அந்த வேலைக்கு நீ உழைப்பு போட்டிருக்கியா? அதை முதல்ல யோசி. கண்டிப்பா நம்ம எதுவுமே நம்ம உழைப்ப கொடுக்காம கிடைக்காது. இந்த பையன் அந்த பயணத்தை மேற்கொண்டதுனால அவனுக்கு சிரமம் பார்க்காம அந்த கோவில் வாழ்க்கை வேணாம் முடிவெடுத்து அவன் பயணத்தினால எங்க போறோன்னு கூட தெரியாது. ஆனா மனசுல ஒரே குறிக்கோள், கடவுளை பார்க்கணும். அவர்கிட்ட எனக்கான விஷயத்த கேட்கணும். கேட்குறான், கேட்கல. ஆனா அதுக்குண்டான முயற்சிய உடனே தொடங்கிட்டான். அடுத்த நிமிஷமே தொடங்கிட்டான். இவர் என்ன சொல்றது? நான் என் முடிவை நான் எடுப்பேன் அப்படின்னு அடுத்த நிமிஷமே தொடங்கிட்டான். அங்க போனதில்லாம வழியில அவன்கிட்ட எல்லாரும் பேசுறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் அவன் கோவப்படல. நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு குறுக்க எத்தனை பேர் வந்தாலும் அவனுடைய எண்ணம் ஒரே குறிக்கோள் தான். நான் கடவுளை பார்க்க போறேன். நம்ம எண்ணம் நிறைய பேர் சொல்றதுனால திசை திரும்ப கூடாது. அந்த எண்ணம் தான் அவன் சரியான இடத்துக்கு சுலபமா போக வச்சது. ரொம்ப கஷ்டப்படல. வெறும் ஒரு 3 பகுதியை கடந்த உடனே அவனுக்கு கடவுள் தெரிஞ்சிட்டாரு. அந்த கடவுளை பார்த்ததுமே அவன் பேராசையை கொட்டியிருக்கலாம். உலகத்துல கோடீஸ்வரனா இருக்கணும், செல்வமா இருக்கணும், வசதியா இருக்கணும், 100 வார்த்தை சொல்லலாம். ஆனா அவன் அதை சொல்லல. இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அந்த யோசிச்சான் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் என்னை விட அதிகமான பிரச்சனை அப்படின்னு. தன்னை பத்தி கூட சிந்திக்காம அடுத்தவனுக்காக வாழற யாரா இருந்தாலும் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில. முதல் விஷயமே அதுதான். யாரும் நம்ம வாழ்க்கைய முடிவு எடுக்கக்கூடாது. நம்ம தான் நம்ம வாழ்க்கைய முடிவு எடுக்கணும். அதே மாதிரி இவனுடைய செயலை அவன் தள்ளி போடல. அப்புறம் பார்த்துக்கலாம், வேற சன்னியாசி வந்தா அவர்கிட்ட கேட்கலான்னு நினைக்கல. அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்டே தன்னுடைய நினைப்பை மாத்திட்டான். அவனுடைய அந்த முயற்சி தான் வெற்றி அடைய வைக்குது. தம்பி, உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, என் வாழ்க்கை நல்லா இருக்கா? என் நேரம் நல்லா இருக்கா? நான் எப்படி இருப்பேன்? நான் என்ன செய்ய போறேன்? இன்னொருத்தன் சொல்லக்கூடாது. முதல்ல உன்னை நீ நம்பணும். உனக்கு தான் தெரியும் நீ எப்படி இருப்பேன்னு. நீ நல்லா தூங்கி ஏஞ்சி டிவி பார்த்தீன்னா அதுக்கேற்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீ சதா சர்வகாலம் உழைச்சிக்கிட்டு இருந்தீன்னா அதுக்கேற்ற லைஃப் கிடைக்கும். உலக பணக்காரர் எல்லாருமே நம்ம ஒரு நிமிஷம் பார்த்தனோம்னா அவங்க எல்லாரும் கடுமையா உழைக்கிறவங்க. ஒரு அரை நிமிஷத்தை கூட வீணாக்க மாட்டாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அரை நிமிஷத்துல கூட இன்னொரு வேலையை செய்யலாமே அப்படின்னு போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்டேஜ் நீங்க உயரும்போது உங்களுடைய தேவையும் அதிகரிக்கும். அப்ப கண்டிப்பா அடுத்த அடுத்த முயற்சிக்கு நீங்க போறதுக்கு தயாரா இருக்கணும். இந்த இடம் போதும், இவ்வளோ இருந்தா போதும் முடிவு எடுக்காத.
செலவு வருதுன்னாலே உன்னை உயர்த்த தான் வருது. அதனால உன்னுடைய நம்பிக்கையை யார்கிட்டயும் போய் கேட்காத. நீ நினைச்சினா அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கை மாறிடும். நீ மாத்திரம்தான் உன்னை நம்பணும். உன் நம்பிக்கை உன்னை கண்டிப்பா உயர்த்தி நிறுத்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல தன்னம்பிக்கையோட உங்களை பார்க்குறேன். நன்றி.